القرآن العظيم وفي القرآن المجيد من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العظيم فقال نبينا صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم يوم القيامة ولا فخر وبيدي لواء الحمد ولا فخر إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் பேரருளும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அளப்பெரும் நேசமும் நல்லோர்களின் துஆ பரக்கத்தும் குறிப்பாக யாரெல்லாம் இந்த புனிதமான தினத்தில் போற்றி புகழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அந்த மகான்களின் துஆ பரக்கத்தும் நம் யாவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ச்சியான இந்த நன்னாட்களின் சொற்பொழிவுகளில் இன்றைய தின உரை ஹதீஸுகளின் ஒளியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்பமாக ஹதீஸ் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கவுல் ஃபிஇல் தக்ரீர் என்பதாக கற்றுத் தருவார்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வார்த்தை சொல், அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் செயல்பாடுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கீகரித்த செயல்கள், இவைகளெல்லாம் ஹதீஸ் என்று மேன்மக்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் சில அடிப்படை விஷயங்களை நாம் பார்ப்போம். ஏனென்றால் அந்த அடிப்படை விஷயங்களை கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மகத்துவங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் மனித வர்க்கங்களை எல்லாம் இந்த உலகத்தினுடைய அமைப்பில் படைப்பதற்கு முன்னால் ஆரம்பமாக ஆலமுல் அர்வாஹ் என்ற ஒரு உலகத்தில் ரூஹ்களினுடைய உலகம் என்று கற்றுத் தருவார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து ரூஹ்களையும் ஒன்று சேர்த்திருந்தான். எல்லா ரூஹ்களும் நாமும் இருந்தோம். அந்த ரூஹ்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரூஹ்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பார். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்பதாக கேட்பான். ஆரம்பமாக ரப்பு என்றால் என்ன மேன்மக்கள் கற்றுத் தருவார்கள். நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அப்படியானால் நம்மை சதா நேரங்களிலும் நம்மை கண்காணித்து நம்மை பாதுகாத்து அங்கமங்கமாக நமக்கு தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து தரக்கூடியவனுக்கு தான் ரப்பு என்பதாக கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, ரப்புல் ஆலமீன் எப்படி கேள்வி கேட்கின்றான்? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பு இல்லை என்பதாக கேட்கின்றான். மாறாக உம்முடைய ரப்பு யார் என்று கேட்கவில்லை. காரணம், அந்த உலகத்தில் பரிசுத்தமான ரூஹ்களாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு எந்த ஒரு பிம்பங்களுக்கோ வேறு எந்த ஒரு மாயைகளுக்கோ அங்கு வாய்ப்பே இல்லாத சமயம். நன்றாக விளங்கும். அங்கு கேள்வி, நான் உங்களின் ரப்பா இல்லையா என்பது மாத்திரம்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தில் நம்ம கற்றுத் தருவான். காரு, அந்த ரூஹ் எல்லாம் பதில் சொல்லியது. நாம் பதில் கூறினோம், பலா ஷஹிதுனா, ஆம் ரச்சகா, நீதான் எங்கள் ரப்பு, எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், எங்களை காப்பாற்றக்கூடியவன், அங்கமங்கமாக எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடியவன் நீதான் என்பதாக நாம் சாட்சி கூறினோம். அதே நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கேள்விக்கு
பதிலை சரியாக சொன்னதற்காக வேண்டி அந்த ரூகளுக்கு ஏதேனும் ஒரு பரிசாக சொர்க்கத்தையோ அல்லது ஏதேனும் சில ரூகள் அந்த கேள்விக்கு பதில் கூறாமல் இருந்ததற்காக தன் முகத்தில் இருந்து தண்டனையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றான். இந்த பதிலுடன் இந்த பரிசுத்தமான ரூஹுடன் நிலையுடன் இருக்கக்கூடிய இந்த ரூஹுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆலமுல் அஜ்ஸாம் ஆலமுல் ஷுஹூர் என்றெல்லாம் கூறுவார்கள். இந்த உலகத்திற்கு அந்த ரூஹை அனுப்பியதற்கு பிறகு இங்கும் சரி எங்கும் சரி நமக்கு அனைத்து பாதுகாப்பும் தரக்கூடியவன், பாதுகாப்பு நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனாலும் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சுன்னத்தான நடைமுறைகளை வைத்திருக்கின்றார். என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக நமக்கு உதவி செய்வதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாதுகாப்புகளாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்பின் மூலமாக இந்த உலகத்தில் நமக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றான். அது சமயம்தான் இந்த மனித இனம் அங்கு ஆலமுல் அர்வாஹில் சரியான பதிலை கூறிய சரியான நிலையில் உள்ள அந்த ரூஹ் இந்த உலகத்தில் பல மாயைகளுக்கு மத்தியில் பல படைப்பினர்கள் நமக்கு உதவி செய்வதை போன்று இருந்தாலும் கூட, நம்மை படைத்து பரிபாலிப்பதை போன்று இருந்தாலும் கூட, உள்ளங்கத்தில் யதார்த்தத்தில் ஹகீகத்தில் ஒவ்வொரு ரூஹுகளும் இந்த உலகத்தில் இந்த ஜிஸ்ம்களோடு வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வை தான் நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டு நடக்கின்றீர்களா என்பதை சோதிக்கும் முகமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அந்த ஆன்மாக்களை எல்லாம் இந்த ஜிஸ்ம்களோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான். நாம் விளங்க வேண்டும், ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் உங்கள் ரப்பு இல்லையா என்பதாக கேள்வி கேட்டான். இந்த உலகத்தில் பல சூழல்களுக்கு மத்தியிலும் பல மக்லூக்குகள் நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்ற மத்தியிலும் நம்முடைய ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் என்று யார் ஒருவர் உளப்பூர்வமாக ஏற்று நடப்பாரோ அந்த மனிதர் தான் நாளை ஆலமுல் பர்ஸக் என்று கூறக்கூடிய கபரினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய மலக்குமார்களின் மூலமாக கேட்கக்கூடிய ரப்புக்க என்ற கேள்விக்கு பதிலை நம்மால் சொல்ல இயலும். அருமையானவர்களே, மேன்மக்கள் கற்றுத் தருவார்கள், உலகத்தில் சிறு பிள்ளையாக நாம் இருந்தது முதல் நமக்கு தேவையானவைகளை எல்லாம் பரிபாலித்து பாராட்டி சீராட்டி நம்முடைய அனைத்து விதமான சூழல்களுக்கும் ஒத்துழைப்பு தருவதாக பெற்றோர்களில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு படைப்பு மூலமாக நம்மை அவன் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் யதார்த்தமாக அல்லாஹ்வை மறந்தவர்களாக முழுவதும் மக்லூக்கையே நம்பியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், ஒரு பெரியாரிடத்தில் ஒரு முரீது போய் கேட்பார், ஷேக் அவர்களே, நான் தொழுகையில் நின்று விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திக்ர் சிந்தனையே வரமாட்டிருக்கிறது என்பதாக கூறுவார். அந்த ஷேக் கூறுவார்கள், நீங்கள் ஒரு நாளில் அநேகமான நேரங்கள் அதிகமான நேரங்கள் உலகம் சம்பந்தப்பட்ட மாசிவல்லா என்று கூறுவார்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகளையே நீங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக, வியாபாரமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவி மக்களாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் உலகம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தொழுகையில் மாத்திரம் படைத்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் தேடினால் எவ்வாறு அவனினுடைய சிந்தனை உங்களுக்கு வரும் என்பதாக அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புவார்கள். அருமையானவர்களே, மேன்மக்கள் கற்றுத் தருவார்கள், எந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் எந்த நிலையில் நாம் வாழ்ந்தாலும் நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நம்முடைய ரப்பு என்பதை கல்பால் நாம் அங்கீகரித்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஈருலகிலும் எல்லா உலகிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சோபனத்தை தந்தருள் புரிவான். அருமையானவர்களே, இதையெல்லாம் சிந்தனை வைத்துக் கொள்ளுங்கள். தலைப்பிற்குள் செல்வோம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஹதீஸின் ஒளியில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கவுல், ஃபிஅல், தக்ரீர் அங்கீகரிப்பு என்பதாக நாம் கூறினோம். ஹதீஸ் என்றால் என்ன என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய
வார்த்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் ஆரம்பத்தில் பார்க்கிறோம். ஒம்மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத் தருவார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் ஒரு வார்த்தையை பேசினால் தங்களின் மனதிற்கு தோன்றியதை அவர்கள் பேச மாட்டார்கள். மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை வழியாக அன்னவர்களுக்கு இறக்கினானோ அதை மாத்திரம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். பெருமானாரினுடைய வார்த்தை என்றாலே அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய வஹீதான் என்பதாக நமக்கு மேன்மக்கள் கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, நாம் பெருமானாரினுடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு முன் பெருமானாரினுடைய அந்தஸ்துகளை நாம் விளங்க வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பற்றி கற்றுத் தருவார்கள். அன மின் நூரில்லாஹ், நான் அல்லாஹ்வின் நூரிலிருந்து உண்டானவன். குல்லு ஷைஇன் மின் நூரி, அனைத்து வஸ்துக்களும் எல்லா படைப்பினங்களும் என்னுடைய நூரிலிருந்து தான் உண்டானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்கள். கண்ணியமானவர்களே, நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விளங்கி இருக்கக்கூடும். எப்படி தெரியுமா? மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் மறைந்தார்கள், 63 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், 23 ஆண்டு காலம் நுபுவத் பணியை சிறப்பாக செய்தார்கள் என்றெல்லாம் லாஹிரான ஷரியத்தினுடைய மானாக்களை நாம் அறிந்தாலும் கூட தரீகத்தினுடைய மேன்மக்கள் பாத்தினியத்தான விளக்கங்களை கற்றுத்தரும் பொழுது கற்றுத் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் படைப்பாக, உன்னத படைப்பாக, அஷ்ரஃபுல் ஹல்காக பெருமானாரினுடைய முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை உலகம் விளங்கும் விதத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை வடிவமைத்தான். எந்த அளவுக்கு தெரியுமா? மேன்மக்கள் தஸவ்வுஃபினுடைய பாடமாக கற்றுத் தருவார்கள். பேரை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நம் யாவர்களுக்கும் அவன்குணத்திலிருந்து நிறைவாக தந்தருள்வானாக. அஹதியத் என்ற ஒரு ஷஅன், அல்லாஹ் மாத்திரம் தனியாக இருந்த ஒரு நிலை, எந்த படைப்பையும் படைக்காத நிலை. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சிஃபத்துகளை எல்லாம், தன்னுடைய தன்மைகளை எல்லாம் அவர் வெளிப்படுத்த நாடிய பொழுது அனைத்து படைப்பினர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு படைப்பை தான் படைக்க நாடுகின்ற பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நூரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹதத் என்ற ஒரு ஷஅனில் பெருமானாரை நூரே முஹம்மதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் படைக்கின்றான். வேற ஒன்றும் படைக்கப்படவில்லை, வேறொன்றும் படைக்கப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நூரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் படைக்கின்றான். பிறகுதான் எல்லா படைப்பினங்களும் அந்த சராசரங்களும் பெருமானாரின் நூறிலிருந்து தான் வெளிப்பட்டது என்பதாக சூஃபியாக்கள் தெளிவாக நமக்கு கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் நூரை ஆரம்பத்தில் படைத்ததற்கு பிறகு அந்த நூறிலிருந்து 13 வஸ்துக்களை படைக்கின்றான். பெருமானாரின் நூறிலிருந்து வடிவமைக்கின்றான் 13 வஸ்துக்களை. இமாம் மாபிலே நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களின் மகான் என்ற கிரந்தத்தில் தெளிவாக கற்றுத் தருவார்கள். முதல் படைப்பாக பெருமானாரினுடைய நூறிலிருந்து உலுல் அஸ்மு என்ற மேன்மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வடிவமைத்தான். இரண்டாவதாக ரசூல்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் நூரை கொண்டு வடிவமைத்தான். மூன்றாவதாக நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் நூறிலிருந்து வடிவமைத்தான். நான்காவதாக குதுபுமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வடிவமைத்தான். ஐந்தாவதாக அவுலியாக்கள் என்ற இணையேச பெருமக்களை வடிவமைத்தான். ஆறாவதாக ஆலிம்கள், ஆலிம்கள் என்றால் அல் உலமா வரதத்துல் அன்பியா, அந்த தன்மையுடையவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறாவது படைப்பாக வடிவமைத்தான். ஏழாவதாக நல்ல மூமின்கள், சாலிஹான மூமின்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் நூறில் இருந்து வடிவமைக்கின்றான். எட்டாவதாக மூமின்கள் தான் என்றாலும் கூட பாசிக்கானவர்கள், பாவம் செய்தவர்கள், அவர்களும் ஒரு படைப்பு தானே, உலகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரின் நூரை கொண்டுதான் அவர்களும் வெளியாக வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எட்டாவது படைப்பாக பாதியான மூமின்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் நூறில் இருந்து வடிவமைக்கின்றான். ஒன்பதாவதாக
காபிர்களையும் 10வதாக மற்ற எல்லா ஜீவராசிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வடிவமைத்ததற்கு பிறகு 11வதாக புற்பூண்டுகள் மரம் செடி கொடிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வடிவமைக்கின்றார். பிறகு 12வதாக கரடுகள் பாறை மலைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் நூறிலிருந்து வெளிப்படுத்துகின்றார். 13வதாக கற்றுத் தருவார்கள் துர்ரத்துல் பைதா, வெண்மை முத்து என்பதாக கற்றுத் தருவார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வடிவமைக்கின்றார். அது என்ன தெரியுமா? அந்த பெண்முத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு 13 படைப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்குகின்றார். இவைகள் அனைத்திற்கும் அசல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒப்பில்லாத ஈடில்லாத நூர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அந்த வெண்முத்தில் இருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷையும் குருஷையும் 7 வானங்களையும் அவைகளுக்கு பிறகு 10வது வடிவமைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பையும் காற்றையும் 12வது வடிவமைப்பாக தண்ணீரை படைத்ததற்கு பிறகு 13வது ஒரு அமைப்பாகத்தான் இந்த ஆலமுல் அஜ்சாம் ஆலமுல் ஷுஹூத் என்று கூறப்படக்கூடிய இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வடிவமைக்கின்றான். அருமையானவர்களே, அந்த உலகத்தில் தான் ரூஹ்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வாழச் செய்து பெருமானாரை தன்னை விடவும் எல்லாவற்றையும் விடவும் யார் ஒரு பெருமானாரை எடுத்து வாழ்வார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையில் ஜெயம் பெறுவார்கள் என்பதற்காக வேண்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவிற்கு மேன்மையாக்கி வைத்திருக்கின்றார். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இதே வார்த்தை அன மின் நூரில்லாஹ் குல்லு ஷைஇன் மின் நூரி இந்த ஹதீஸையும் வல்லாஹு முஅத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் கொடுக்கின்றான், அனில் காசிம் அவைகளை நான் தான் அனைத்து படைப்பினங்களுக்கும் பங்கு வைக்கின்றேன் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த 2 ஹதீஸுகளையும் ஷேகுனா சூஃபி ஹதரத் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களது சூஃபி மன்சில் திறப்பு விழாவில் பயானாக பேசுவார்கள். எப்படி தெரியுமா? இதயம் திறக்கும் வழி என்ற தலைப்பில் பேசும் பொழுது இந்த 2 ஹதீஸுகளை முன்னிறுத்தி பேசுவார்கள். என்னவென்றால், இந்த உலகம் படைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒன்று படைக்கப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னால் அது ஆரம்பத்தில் அதம் இல்லாமல் இருக்க வேண்டும். சபக்கல் அதம் என்று கற்றுத் தருவார்கள். இல்லாமல் முன் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களையும், குறிப்பாக மனித படைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் நூறிலிருந்து தான் வெளிக்கொண்டு வருகின்றான். அப்படியானால் இல்லாமல் இருந்து உஜூதிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரின் உதவியை கொண்டு மாத்திரம்தான் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு உயிர்களும் எந்த படைப்பானாலும் சரி வெளிப்பட முடியும். அதே போன்று வெளிப்பட்ட அந்த உஜூதிற்கு வந்த உலகத்திற்கு இல்லாமல் உள்ளமையில் வந்த அந்த ஒவ்வொரு படைப்புகளும் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் சூஃபி ஹதரத் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெளிவாக கற்றுத் தருவார்கள். கியாம் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரிஸ்கை அளித்தாலே தவிர, ரிஸ்க் என்றால் முதலில் ஒன்றை விளங்க வேண்டும். உணவு மாத்திரம் அல்ல. ஒருவர் உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும், அது உணவாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, ஆடைகளாக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒருவன் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அவைகளுக்கு வாழ்வாதாரம் ரிஸ்க் என்று சொல்லப்படும். இந்த ரிஸ்க் இருந்தால் மாத்திரம்தான் எந்த ஒரு வஸ்துவும் இந்த உலகத்தில் நிலைபெற்று நிற்கும். அப்படி நிலைபெற்று நிற்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரிஸ்கை வழங்கினாலே தவிர எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் நிலைபெறாது என்பதாக சூஃபி ஹதரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெளிவாக கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, நாம் இவைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மைப்படுத்தினார். எல்லா விஷயங்களிலும் பெருமானாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அதே சமயத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஸதகத்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரினுடைய மகத்துவத்தை பற்றி கூறும்போது கற்றுத் தருவார்கள். உங்களுக்கு இருதய பீனி உண்டாகிவிட்டதா?
ஒரு ஒரு விதமான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதா, கடினத்துவம் ஏற்பட்டு விட்டதா, நீங்கள் மதீனாவின் சர்க்காரிடம் செல்லுங்கள் என்பதாக கற்றுத் தருவார்கள். மதீனாவினுடைய சர்க்காரிடத்தில் செல்லுங்கள் என்பதாக கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, நாம் எல்லா விதத்திற்கும் நமக்கு வழிகாட்டியாகவும் நமக்கு ஈடேற்றம் பெற்று தரக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அமைத்து தந்திருக்கின்றார். அருமையானவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் ஒரு சமயம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்கள் மீது ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் அந்த ஸலவாத்தை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் என்பதாக கேட்பார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்கள், அதற்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை நியமித்திருக்கின்றான். அந்த மலக்குகள் என்னிடத்தில் யார் யார் என் மீது எந்த சமயத்தில் ஸலவாத் ஓதுகிறார்களோ அந்த ஸலவாத்தை என்னிடத்தில் முறையாக வந்து ஒப்படைத்து விடுவார்கள். நான் அதன் மூலமாக அறிந்து கொள்வேன் என்று கூறி தொடர்ச்சியாக கூறுவார்கள், யார் ஒருவர் என் மீது மனம் உவந்து ஆசையுடன் ஸலவாத் ஓதுவார்களோ அந்த நபர் ஓதக்கூடிய சமயத்தில் நானே நேராக வந்து அவரை பார்க்கின்றேன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஹதீஸை ஹஜ்ரத் சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் கற்றுத் தருவார்கள், யாராவது ஒரு மனிதர் என்னுடைய முடி மீது கூட அவமதிப்பாக நடந்தால், என்னுடைய முடி விஷயத்தில் கூட யாராவது ஒருவர் அவமதிப்பாக நடந்தால் அவருக்கு சொர்க்கம் நரகமாக, சொர்க்கம் ஹராமாக்கட்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்குண்டான அந்த மகத்துவங்களை வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, நாம் பெருமானாரினுடைய அந்தஸ்துகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்கள், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் எல்லாம் பதிவான செய்தி, அன சய்யிது உல்தி ஆதம் யௌமல் கியாமா, நான் ஆதமினுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தான் தலைவன், அப்படியான எல்லா மக்களுக்கும் நான் தான் சய்யிது, முதலாமவன், தலைவன். எப்பொழுது தெரியுமா? எப்பொழுதும், குறிப்பாக யௌமல் கியாமா, மறுமை நாளில் நான் தான் தலைவன் என்பதாக கூறிவிட்டு வலா ஃபக்ரு, எந்த ஒரு பெருமையும் இதில் எனக்கு கிடையாது என்பதாக கற்றுத் தருவார்கள். தொடர்ச்சியாக கூறுவார்கள், வபியதி லிவாஉல் ஹம்த், புகழ் எனும் கொடி என் கரத்தில் தான் தரப்படும், வலா ஃபக்ரு, அதிலும் எனக்கு எந்த ஒரு பெருமையும் இல்லை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்கள். வமா மின் நபியின் யௌமைதின், அந்நாளில் எந்த நபிமார்களும் இல்லை, ஆதமும் அவன் சிவாகும், ஆதம் நபியும் அவர்கள் எல்லாம் எந்த நபியாக இருந்தாலும் சரி, இல்லா தஹ்த லிவாஇ, என்னுடைய கொடிக்கு கீழே தவிர எந்த நபியும் அந்த நாளில் இருக்க மாட்டார்கள். அப்படியானால் அந்த சமயத்தில் முழு அந்தஸ்திற்கும் முழு அதிகாரத்திற்கும் முழு உரிமைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரித்தானவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து வைத்திருப்பான் என்பதாக இதன் மூலம் நம்மால் விளங்க முடிகின்றது. அருமையானவர்களே, சில மக்கள் கேள்விகளை இருக்கலாம், பெருமானார் அல்லாஹ்வின் தூதர், நாம் மேலே கூறியதை போன்று அல்லாஹ்வின் மகனாவை மாத்திரம் விளங்கிய சில மக்கள் பேசக்கூடும், நாம் பெருமானாரினுடைய வழிகளை பின்பற்றினால் போதும் தானே, பெருமானாரின் மீது நாம் அளவுக்கு அதிகமாக நேசத்தை வைப்பதா? இவர்களே ஒரு அளவை நிர்ணயம் செய்து கொள்வார்கள், அளவிற்கு அதிகமாக. அப்படியான அளவு ஏது? மேன்மக்கள் கற்றுத் தருவார்கள், சூட்டியாக்கள் கற்றுத் தருவார்கள், ஞானத்தில் மிதக்கின்றவர்கள் கற்றுத் தருவார்கள். பெருமானாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கிடையாதே தவிர அனைத்து குவத்துகளையும் அனைத்து தன்மைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்திருந்தார் என்பதாக சூஃபி ஹஜ்ரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த கருத்தை பதிவு செய்வார்கள். அருமையானவர்களே, சில மக்களுக்கு சந்தேகம் கூட எழலாம், பெருமானாரை அல்லாஹ்வோடு நாம் எப்படி சமமாக்குவது என்று கேட்டால் நாம் நல்ல விளங்க வேண்டும். அல்லாஹ் மாத்திரம்தான் காலிக், மற்றவைகள் அனைத்தும் மக்லூக் என்று வந்தாலும் கூட அஷ்ரஃபுல் கல்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மனிதர்களும் ஒரு படைப்பு தான் என்றாலும் அனைத்து படைப்புகளுக்கும் வித்தானவர்கள், அனைத்து படைப்புகளுக்கும் சிறப்பானவர்கள் என்பதாகத்தான் மேன்மக்கள் கற்றுத் தருகின்றார்கள். அருமையானவர்களே, பெருமானாரால் எல்லாம் நிகழ்ந்துவிட முடியும் என்று இருக்கும் பொழுது மேன்மக்கள், குறிப்பாக சூஃபி ஹதரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கற்றுத் தருவார்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் நிகழ்த்த முடியும் என்றாலும் சுயமாக நிகழ்த்த மாட்டார்கள், அல்லாஹ்வை கொண்டு நிகழ்த்துவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் யாருக்கும் தேவையற்றவன், அவன் சமனானவன், எனவே அவன் சுயமாக எதையும் செய்யக்கூடியவன். இதுதான் அல்லாஹ்விற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருக்கும் உண்டான வித்தியாசமே தவிர வேறொன்றுமல்ல என்பதாக பெருமானாரினுடைய முழு மகத்துவத்தையும் மேன்மக்கள் அவர்கள் தெளிவாக கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, ஒரு சமயத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருவார்கள், மன் அதாஅனி ஃபகத் அதாஅ அல்லாஹ். யார் ஒருவர் என்னை வழிபடுவாரோ, யார் ஒருவர் என்னை பின்தொடர்வாரோ, யார் ஒருவர் எனக்கு இதாஅத் செய்வாரோ ஃபகத் அதாஅ அல்லாஹ், அவர் திட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இதாஅத் செய்வாராக ஆகிவிடுகிறார். ஒமன் அஸ்வானி, யார் ஒருவர் எனக்கு மாறு செய்கிறாரோ ஃபகத் அஸல்லாஹ், அவர் திட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாறு செய்து விடுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய அந்த உன்னதத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மக்கள் எந்த அளவிற்கு பின்பற்றினார்கள் தெரியுமா, இதாஅத் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் மனதில் பதித்துக் கொள்வதற்காக நான் ஞாபகப்படுத்துகின்றேன். முத்தபிஉ சுன்னா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு சாலையோரமாக நடக்கும் பொழுது ஒரு மரம் இருந்தது. அந்த சமயத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து செல்வார்கள். பிற்காலத்தில் அந்த இடத்தில் மரமும் கிடையாது. அந்த சஹாபி நடந்து வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று மரம் இருந்ததற்காக வேண்டி குனிந்து சென்றார்கள் இல்லையா, அதே போன்று இந்த சமயத்திலும் இந்த சஹாபி குனிந்து செல்வார்கள். குனிந்து செல்வார்கள். தோழர்கள் கேட்பார்கள், இப்பொழுது குனிந்ததற்கான காரணம் என்ன? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நடந்த அந்த நிகழ்வை முத்தபிஉ சுன்னா என்று அழைக்கப்படக்கூடிய புனை பெயரை கொண்டு அழைக்கப்படக்கூடிய அந்த சஹாபி அந்த நிகழ்வை எடுத்து கூறுவார்கள். அருமையானவர்களே, இந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது சஹாபாக்களும் அவர்களை பின்தொடர்ந்த குதுபுமார்கள், அவுலியாக்கள், அனைத்து இறைநேச பெருமக்களும் பெருமானாரை கதி என்று வாழ்ந்தார்கள். சூஃபி ஹதரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரினுடைய மகத்துவங்களை தொடர்ச்சியாக கற்றுத்தரும் பொழுது ஒரு இடத்தில் கற்றுத் தருவார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ் பாதுகாப்பானாக நரகத்திற்கு என்று விதிக்கப்பட்டாலும் கூட, அவர் நரகத்திற்கு உரித்தானவராக இருந்தாலும் கூட, நரகத்திற்கென்று சென்றதற்கு பிறகு நரகத்தினுடைய அதிபதி இருப்பார் அல்லவா, நரகத்திற்கென்று அதற்கென்று ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிர்வாகி வைத்திருப்பார்களா மலக்குமார்களே, அந்த மலக்குமார்கள் இந்த மனிதரிடத்தில் பெருமானாரை உகந்து வாழ்ந்ததற்கான அடையாளம் இருந்தால், பெருமானாரை நேசித்து அவர்களை முகப்பாக கொண்டு வாழ்ந்த அடையாளம் இருந்தால், அந்த மனிதரை நரகத்திற்குள் அனுமதிப்பது இல்லை என்பதாக நமக்கு கற்றுத் தருவார்கள். தொடர்ச்சியாக கூறுவார்கள், யார் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உகந்து உளப்பூர்வமாக அவர்களின் மீது நேசம் கொண்டு உண்மையில் யார் ஒருவர் பெருமானாரை பின்பற்றி வாழ்வாரோ அவர்களை நரகம் தீண்டாது, நரகம் அவர்களை ஒன்றும் செய்யாது என்பதாக சூஃபி ஹதரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை நேசித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவங்களை நமக்கு கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமின் எவ்வளவுதான் அமல்களில் ஈடுபட்டாலும் சரி, எவ்வளவுதான் இல்முகளை கொண்டிருந்தாலும் சரி, அவர் பரிபூரணமான ஈமானை அடைய வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்னால் நாம் ஒரு 2 செய்திகளை மாத்திரம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸை வெளியாக்கினார். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சுவனத்தை கொடுத்தார். அப்படித்தானே? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸ்க்கு
ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறார். ஆனால் இப்லீஸ் அவனுக்கு எல்லா இன்பங்களும் கொடுக்கப்பட்டது. சொல்லப்படும் அவன் சுஜூது செய்யாத இடமே இல்லை, அந்த அளவிற்கு அமல்களில் ஈடுபட்டான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த கட்டளைக்கு மாறு செய்திருவான். அதே போன்று ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளை இடுவான், ஒரு விலக்கல் செய்தியை கூறுவான். நீங்கள் அந்த மரத்தின் பக்கம் சென்று விட வேண்டாம் என்பதாக கற்றுத் தருவான். என்றாலும் சில சபபுகளின் காரணத்திற்காக வேண்டி ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடுவார்கள். அப்படிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுவான், அஸா ஆதம் ரப்பஹு என்பதாக கற்றுத் தருவான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்தார்கள் என்பதாக கற்றுத் தருவான். அருமையானவர்களே, இரண்டு நபர்களும் அல்லாஹ்விற்கு மாறுதான் செய்தார்கள். ஆனால் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? தான் செய்த தவறுக்காக வேண்டி தான் செய்ததை உணர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா என்பதாக தன்மீது அந்த தவறை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விற்கு முன் பணித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து அவர்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்தான். அதே போன்று இப்லீஸ் என்ன செய்தான் தெரியுமா? அவனும் மாறுதான் செய்தான். ஆனால் அல்லாஹ்விற்கு முன்னால் கூறியது வியாக்கியானம் பேசினான். அன்ன கைரும் மின் என்று கூறினான். நான் ஆதமை விட சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் லாஜிக் பேசினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணிவில்லாத இவனை தூக்கி வீசினான் என்பதாகத்தான் மேன்மக்கள் கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, இல்மு வேணும், அமலும் வேணும். தஅலீமுல் முத்தஅல்லிம் போன்ற கிரந்தங்களை தெளிவாக கற்றுத் தருவார்கள். ஒரு மனிதனுக்கு இல்மு இருந்தால் மாத்திரம்தான் அந்த இல்மை கொண்டு சீரான அமலில் ஈடுபட முடியும். ஒரு மனிதன் உண்மையில் சீரான அமலில் ஈடுபடுகின்றாரா என்பதற்கு அடையாளமாக கற்றுத் தருவார்கள். தருக்குல் ஆஜிரி இலா இலல் ஆகிரி என்பதாக கற்றுத் தருவார்கள். அப்படியானால் மறுமைக்காக வேண்டி உலகத்தை விட்டு விடுவார்கள். விட்டென்றால் முழுமையாக இல்லை, உலகத்தினுடைய நேசத்தை விட்டு விடுவார்கள். உலகத்தோடு தான் இருப்பார்கள், ஆனால் உலகத்தினுடைய நேசத்தை முழுவதுமாக படிப்படியாக இல்லாமலாக்கி விடுவார்கள் அல்லவா? அவர்கள்தான் இல்மை கொண்டு அமல்களில் ஈடுபடுபவர்கள் என்பதாக மேன்மக்கள் கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, இப்லீஸினுடைய நிலை என்னவென்றால் அவன் தன்னை நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டான். தன்னை நிலைநிறுத்துவதற்கு பாடுபடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கி விடுகின்றான் என்பதாக நமக்கு மேன்மக்கள் கற்றுத் தருகின்றார்கள். அதே போன்று தண்ணீர் உண்டான குற்றத்தை, தண்ணீர் உண்டான அந்த தவறை உணர்ந்தவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால் பணிந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்கிறார் என்பதாக மேன்மக்கள் கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவனுக்கு ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மகத்துவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தையை கொண்டு பேசும் பொழுது ஒரு இடத்தில் கற்றுத் தருவார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். சாதம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய பெற்றோர்களை விட, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, அனைத்து மக்களை விட எந்த ஒரு மனிதனுக்கு நான் அளவிற்கு அதிகமான நேசத்திற்குரியவனாக நான் ஆகின்ற வரையிலும் உங்களில் ஒருவரும் மூமினாக ஆக மாட்டீர்கள், பூரண மூமினாக ஆக மாட்டீர்கள் என்பதாக அருமையானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருவார்கள். யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்பொழுது வருகின்றது என்பதாக கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு கேள்வியை வந்த தோழரிடம் கேட்பார்கள். அதற்காக நீங்கள் என்னதை ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றீர்கள், தயாராக இருக்கின்றீர்கள்? வந்த சஹாபி கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் சொல்வதற்கென்று ஒரு பெரிய அமல்கள் எதுவும் கிடையாது யா ரசூலல்லாஹ். ஆனால் நான் உங்களை நேசிக்கின்றேன், உங்களை உளப்பூர்வமாக நேசிக்கின்றேன் என்று கூறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பீர்கள் என்பதாக கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வருவார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை அளவிற்கு அதிகமாக நேசிக்கின்றேன், எனக்கு நேசம் என்றாலே நீங்கள் தான் என்பது போன்று வந்த சஹாபி கூறுவார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்பார்கள், நீங்கள்
உணர்ந்துதான் கூறுகின்றீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு அனைத்தையும் விட நீங்கள் தான் நேசத்திற்குரியவர் என்று கூறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுவார் தெரியுமா? அப்படியானால் நீங்கள் என்னை நேசம் கொண்டால் நீங்கள் நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள், பள்ளத்தை நோக்கி எப்படி தண்ணீர் ஓடி வருமோ அதே போன்று உங்களுக்கு வறுமை வரும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அருமையானவர்களே, பெருமானாரிடம் சென்ற பொழுது சஹாபாக்கள் அனைத்தையும் விட்டு சென்ற பொழுது அந்த சஹாபாக்களுக்கு துன்யாவை பெருமானார் கொடுக்கவில்லை, பெருமானாருக்கு துன்யாவின் சுகத்தை கொடுக்கவில்லை. நன்றாக விளங்கும் சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு சஹாபிகளும் பெருமானாரிடம் செல்ல செல்ல நோவினைகளை மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். குடும்பங்களை விட்டார்கள், கண்ணிற்கு முன்னால் தாய்களும் தந்தைகளும் கொல்லப்பட்டார்கள். என்றாலும் கூட பெருமானாரை அவர்கள் விடவில்லை என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 10 ஆண்டுகள் அந்த சஹாபாக்களுக்கு அப்படிப்பட்ட ஈமானை கற்றுக் கொடுத்தார்கள். அருமையானவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் நுபுவத் பணியை சீராக செய்தார்கள். அதில் முதல் 10 ஆண்டுகள் எந்த காரியங்களும் பரலாக்கப்படவில்லை, தொழுகை பரலாக்கப்படவில்லை, நோன்பு பரலாக்கப்படவில்லை, ஹஜ்ஜும் பரலாக்கப்படவில்லை, ஸகாத்தும் பரலாக்கப்படவில்லை. முதல் 10 ஆண்டுகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை வலுப்படுத்தினார்கள். மனிதன் என்றால் யார், ரப்பு என்றால் யார், ரப்புக்கு முன்னால் ஒரு இன்சான் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய அடிமைத்துவத்துடன் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நடத்தியதன் விளைவு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற வாலிப பெருமக்கள் 16-17 வயசு என்றும் கூறப்படும் அந்த சமயத்தில் பெருமானாரின் கரத்தை பிடித்து இஸ்லாத்திற்குள் வருகின்றார்கள். பெற்றோர்களுக்கு விஷயம் தெரிகின்றது. பெற்றோர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ராஜ்ய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். எப்பொழுது? பெருமானாரின் கரத்தை பிடிப்பதற்கு முன்னால் தாய் தந்தையின் பேச்சை கேட்கின்ற வரையிலும் அந்த தாய் தந்தை தனது பிள்ளைக்கு நிகரற்ற உணவுகளையும் நிகரற்ற உடைகளையும் கொடுத்து அழகு பார்த்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி கற்றுத்தரப்படும் ஒரு சாலையில் அவர்கள் நடந்து சென்றால் அவர்கள் சென்று சில மணி நேரங்கள் வரையிலும் அவர்கள் பயன்படுத்தி அந்த அத்தர் மனம் இருக்கின்றது அல்லவா, அது அங்கு மணந்து கொண்டே இருக்கும். அந்த மனம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அந்த சாலையை கடந்ததற்கான ஒரு அடையாளம் என்பதாக கற்றுத் தருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு ராஜ்ய வாழ்க்கை வாழ்ந்த பெருமகனார் பெருமானாரினுடைய கரத்தை பிடிக்கின்றார்கள். சோதனை ஆரம்பமாகின்றது. பெற்றோர்கள் வீட்டை விட்டு நீக்குகின்றார்கள். சொத்தில் இடம் கிடையாது, ஒரு ஆடையும் கிடையாது, உணவும் கிடையாது. ரோட்டில் தனியாக வந்து நிற்கின்றார்கள். கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூல் மாத்திரம்தான், அல்லாஹ் ரசூல் மாத்திரம்தான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானாக கொடுத்தார்கள். அதை பார்த்தார்கள். தாங்கள் அனைவர்களும் ஒரு அடிமை, நம்மால் என்ன செய்யணும்? ரப்புல் ஆலமீன் நாடியதை தவிர ஒன்றும் நடக்காது. என்றாலும் ரப்பிற்கு மாத்திரம் அடிப்படைக்குரிய ஒரு அடியார்களாக வாழ வேண்டும் என்பதை மாத்திரம் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள் தொட்டு வழிமார்கள் அனைத்து நன்மக்களும். அருமையானவர்களே, அதற்காகத்தான் மேன்மக்கள் ரப்பு என்றால் யார் என்பதை முதலில் மிக நுணுக்கமாக கற்றுக் கொடுப்பார்கள். அருமையானவர்களே, எது சென்றாலும் சரி, எது நீங்கினாலும் சரி, அல்லாஹ் என்று நிற்பார்கள். அந்த தௌஹீதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவர்களுக்கும் தந்தருள் புரிவாராக. ஒரு சமயத்தில் கௌதல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கற்றுத் தருவார்கள். ஃபத்தர் ரப்பானி போன்ற கிரந்தங்களில் பதிவான செய்தி, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத் தந்ததாக நமக்கு சொல்லித் தருவார்கள். மன் தரஅ லிகனியின், சில மக்கள் பணக்காரர்களுக்காக வேண்டி தன்னுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். ஏன் தெரியுமா? தலபல் லிமா ஃபி யதைஹி, அந்த வசதி படைத்தவர்களின் கரத்தில் இருந்து தனக்கு ஏதேனும் கிடைத்து விடாதா என்பதை தேடியவர்களாக பணக்காரர்களுக்கு முன்னால் தன்னுடைய அசைவுகளை ஏற்படுத்துவார்கள், செயல்படுவார்கள் அல்லவா. இப்படிப்பட்ட மக்களுக்கு சுலதாதீனஹு, இப்படிப்பட்ட மக்களுக்கு 3/2 பகுதியும் வெளியேறி விடுகின்றது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அருமையானவர்களே, நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மக்களையும் பதப்படுத்தியது அல்லாஹ்வை முன்னிறுத்தி.
படைப்புகளை அல்ல. சஹாபாக்கள் சொல்லித்தரப்படும் 100க்கும் கம்மியான குறைவான சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் பெருமானாருடன் மக்காவிற்கு வெளியில் ஒரு பள்ளத்தாக்கில் 3 ஆண்டுகள் மக்காவிற்குள் வரக்கூடாது என்ற கட்டளைக்கு இணங்க அவர்கள் ஒதுக்கப்பட்டு விடுவார்கள். சில மேமக்கள் எழுதித்து காட்டுவார்கள், அவர்கள் உண்ண உணவின்றி அங்கு கிடக்கக்கூடிய இலை தலைகளை உண்டுதான் அவர்களின் பசியை எங்கே போக்க முடியும், சுருண்டு கிடப்பார்கள் என்பதாக கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் கரத்தை பிடித்ததற்காக வேண்டி உலகத்தில் கொடுத்ததும் சோதனைகள். ஆனால் அவைகளெல்லாம் அவர்களுக்கு முன்னால் சோதனையாகவே தெரியாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் வாயிலாக கற்றுக் கொடுத்தது அல்லாஹ்வின் ரசூலை. ஒரு சமயத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி நிதிகளை திரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். ஏதோ வார்த்தையை கடந்து விட்டு செல்லக்கூடாது. நாம் அந்த நிலையை உணர வேண்டும். அந்த நிலை நாம் இருந்தால் என்ன செய்வோம் என்று உரசி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஈமானில் வலு உண்டாகும் என்பதாக மேன்மக்கள் கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, ஒரு அந்த சமயத்தில் சஹாபாக்களிடம் நிதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களின் பாதி சொத்துக்களை ஒப்படைத்து விடுகிறார்கள். சித்திக் நாயகம் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், நீங்கள் எதை வைத்து விட்டு வந்தீர்கள், நீங்கள் எதை மீதம் வைத்து விட்டு வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது சித்தியத்தினுடைய மர்த்தபாவில் இருக்கக்கூடிய பொதுவாக 4 மர்த்தபாக்கள் நமக்கு குர்ஆனிலே தெளிவாக கற்றுத் தரப்படும். யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றுவார்களோ அந்த மக்கள் சில மக்களோடு இருப்பார்கள். யார் தெரியுமா? மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸிதீகீன வஷ்ஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நாம் எல்லாம் சாலிஹீன்களாக ஆகுவது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நன்மக்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்து அருள்வானாக. சாலிஹீன்களுக்கு அடுத்துதான் ஷஹீதுகளினுடைய மர்த்தபா, அதையும் கடந்துதான் சித்தியத்தினுடைய மர்த்தபா. இது நஃப்ஸே முத்துமையினாவுடைய பாடம் என்பதாக சூஃபியாக்கள் கற்றுத் தருவார்கள். அந்த நிலையில் அல்லாஹ்வும் ரசூலும் மாத்திரம்தான் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். அதற்கு மாற்றமாக பணங்களோ படைப்பினங்களோ படைப்பினங்களின் முக்கியத்துவமோ கல்புகளை சிறிதளவும் வராது. அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் சித்தியத்தினுடைய மர்த்தபாவில் வருவார்கள். அந்த நிலை பூர்ணமாக இருந்த சித்தியத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் கேட்டவுடன் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்னிடத்தில் வீட்டில் அல்லாஹ்வும் ரசூலும் மாத்திரமே இருக்கின்றார்கள், வேறு ஒன்றும் இல்லை, அனைத்தையும் கொண்டு வந்து விட்டேன் என்பதாக சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அந்த அருமை சஹாபாக்களை பதப்படுத்தி இருப்பார்கள் என்று நாம் விளங்க வேண்டும். அருமையானவர்களே, கைபர் யுத்தம் முடிவடைந்து எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணி ஓடோடி வருகின்றார். இங்கே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அந்த பெண்மணியிடம் சொல்லப்படுகின்றது, உன்னுடைய பெற்றோர் போரில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், இருக்கட்டும், பெருமானார் நிலை என்ன வந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு வந்த மனிதர் கூறுவார்கள், அந்த பெண்மணி கூறுவார், பெண்மணியிடம் மக்கள் கூறுவார்கள், உங்களின் சகோதரர்களும் மறைந்து விட்டார்கள், இருக்கட்டும், பெருமானாரின் நிலை என்ன? மீண்டும் சில மக்கள் கூறுவார்கள், உங்களின் கணவரும் இறந்துவிட்டார். தனக்கென்று உரித்தானவர்கள் அனைவர்களும் மீண்டதற்கு பிறகு கூட அந்த பெண்மணி தேடியது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். அருமையானவர்களே, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஃபத்ஹுர் ரப்பானி தொடர்ச்சியில் கற்றுத் தருவார்கள். அரபியை வாசிப்பதற்கு நேரம் இல்லை, நான் விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்றுதான் தக்பீர் கட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் ஓய்வு கூறுகின்றீர்கள். ஏன் தெரியுமா? அல் ஹல்கு படைப்பினங்கள் இருக்கின்றது அல்லவா, அக்பரு மினல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட உங்களுக்கு படைப்பினங்கள் தான் முக்கியத்துவமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் நாவினால் மாத்திரம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளத்தில் முழுவதும் அது ஆசையாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனைத்து நிலைகளையும் படைப்பினங்கள் மீதே வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வைலக் என்று
நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஆரம்பிப்பார்கள். இது போன்ற மக்களை இன்னொரு இடத்தில் கூறுவார்கள், இஸ்மாவு யா முனாஃபிகூன், யா முனாஃபிகே நீ கேட்டுக்கொள் என்பதாக மிகவும் கடினமாக நமக்கு கற்றுத் தருவதன் நோக்கம், ஒரு பெற்றோர் பிள்ளை தவறு செய்தால் அணைக்கவா செய்வார்கள்? ஆரம்பத்தில் கண்டிப்பார்கள் வார்த்தைகளை கொண்டு. அவர்கள் அப்பொழுதும் பலப்படவில்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் நலவை நோக்கமாக கொண்டு அடிப்பார்கள். அடிப்பதும் அணைப்பதும் தன் பிள்ளை நலவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதே போன்றுதான் சூஃபியாக்கள் சில கடினமான போகையும் சில தருணங்களை கையில் எடுப்பார்கள். காரணம், நாம் தவறான வழியில் சென்று நம்முடைய நப்சை நாமளே அழித்து விடக்கூடாது. நாளை மறுமையில் சில மக்கள் இபிலிஸை திட்டுக் கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது அணியில் வரக்கூடிய செய்தி, இபிலிஸ் சொல்லுவானாம், என்னை திட்டாத வலுமு அன்புசக்கும் உன் நப்சையே நீ திட்டிக்கும். ஏன் தெரியுமா? உன் நப்சு தான் துனியா, உன் நப்சு தான் உனக்கு அனிதம் செய்தது, உன் நப்சினுடைய அபாதான் உன்னை கெடுத்தது என்பது போன்று, அதனால் உன்னுடைய நப்சை நீ திட்டிக்கொள், என்னை திட்டாதே என்பதாக இப்லீஸ் கூறக்கூடிய அளவிற்கு சில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அது போன்ற மக்களை விட்டு பாதுகாத்து அருள் புரிவானாக. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உள்ளபடி நேசிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. ஒரு சமயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பெருமானாரிடம் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், உஹது போர்க்களத்தில் நமக்கு மிக கடினமான ஒரு சூழல் ஏற்பட்டது, மிக கடினமான சூழல். அந்த சூழலை விடவும் உங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு தருணத்தில் கஷ்டங்கள் வந்ததுண்டா என்பதாக கேட்பார்கள். அப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் தாயிப் நகரில் நடந்த அந்த சோதனையான நிகழ்வை எடுத்துக் கூறுவார்கள். கற்களை கொண்டு வீசினார்கள், ரத்தம் ஓடியது, கடும் சொற்களை கொண்டும் நோவினைப்படுத்தினார்கள் என்றெல்லாம் நடந்த கஷ்டங்களை கூறிவிட்டு, அப்பொழுதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரோடு எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இருந்தார் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகம் கற்றுத் தருவார்கள். என்று தெரியுமா? அப்பொழுது யா முஹம்மத் வந்த ஒரு மலக்கு கூறுவார், யா முஹம்மத், அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக லக், இந்த மக்கள் உங்களிடம் கூறிய வார்த்தைகளை, உங்களை உதாசீனப்படுத்திய வார்த்தைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டமாக செவியேற்றி விட்டான். வஅன மலக்குல் ஜிபால், நான் தான் மலைகளினுடைய மலக். வகத் பஅதனி ரப்பி இலைக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் என்னை உங்களின் பக்கம் அனுப்பினான். எதற்காக தெரியுமா? நீங்கள் நாடினால் அந்த நாட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களின் பக்கம் அனுப்பி வைத்தான். அது என்ன நாட்டம் தெரியுமா? இன் ஷிஅத அத்பஅத அலைக்குமுல் அக்ஷபைன், அதாவது இரண்டு மலைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் நாடினால் அந்த தாயிப் நகரை நான் புரட்டி விடுகின்றேன், மூழ்கடித்து விடுகின்றேன், இல்லாமலாக்கி விடுகின்றேன் என்று அந்த மலக்குகள் கூறும் பொழுது, காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரை நாம் விளக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் அந்த தருணத்திலும் கூட ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. தன்னோடு வந்த சஹாபாக்களுக்கும் நோவினைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மலக்கிடம் கூறுகின்றார்கள், பல் அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம், மாறாக அர்ஜு, நான் ஆதரவு வைக்கின்றேன், ஐயக்ருஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம், இந்த மக்களினுடைய முதுகுத்தண்டிலிருந்து வெளியாகக்கூடிய வாரிசுகள் இருக்கின்றார்கள் அல்லவா, மன், அதில் சில மக்கள் யஅபுதுல்லாஹ வஹ்தா, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடும், லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எந்த ஒரு இணை வைக்காமல் வாழக்கூடும், நான் அதையே ஆதரவு வைக்கின்றேன் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் அழகிய பொறுமை வெளிக்காட்டுகிறார்கள். அந்த மலக்கும் சென்று விடுவார்கள். பிற்காலத்தில் என்ன நேரம் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாயிப் நகரம் முழுவதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாக ஆக்கி வைத்தான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்த பல உன்னதமான அந்தஸ்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவு கொடுத்தான் தெரியுமா? மேன்மக்கள் கற்றுத் தருவார்கள். எக்காலத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு உதாரணமாக, ஒரே ஒரு உதாரணமாக,
இஸ்லாத்தினுடைய ஆரம்ப போர், இஸ்லாத்தினுடைய சத்தியம் வெளிப்பட்ட ஒரு போர் விடிந்தால் ஒரு கடுமையான ஒரு சூழல். தங்களிடத்தில் இருப்பதும் 2 என்றும் 10க்கு குறைவாக என்றும் குதிரைகள் மாத்திரமே உள்ளது. வெறும் 70 ஒற்றைகள் மாத்திரமே உள்ளது. ஆனால் எதிரணிகளிலோ நம்மை அழித்தால் அவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு 70 ஒற்றைகளில் மதுபானங்கள் நிறைந்த மிக மகத்தான படை, வலுவான படை, ஜாம்பவான்களோடு நிற்கக்கூடிய படை. ஆனால் நம்மிடத்தில் உள்ளவர்களோ 240க்கும் மேலான சஹாபாக்கள், அன்சாரிகள். அவர்களுக்கு விவசாயம் மாத்திரம்தான் நன்றாக தெரியும். மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர் தோழர்களோ போர்களில் நல்ல திறமை படைத்தவர்கள். அவர்கள் 60 சொச்சம் நபர்களே இருந்தார்கள். எதிரணியர்களோ மும்மடங்கு அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்றாடுகின்றார்கள். விடிந்தால் கடுமையான ஒரு சூழல். இறந்துவிட்டு கூறினார்கள், நாளை இந்த போரில் எதிரணியினர்கள் புறம் முதுகிட்டு ஓடுவார்கள் என்பதாக கூறினார்கள். அதோடு நிறுத்தி விடாமல், இந்த தலைவன் இந்த இடத்தில் இப்படி செத்து கிடப்பான், இந்த தலைவன் இந்த இடத்தில் இப்படி மாண்டு கிடப்பான் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு புத்துணர்வு கொடுக்கும் விதமாக நாளை நடக்க இருக்கின்ற அனைத்து சூழல்களையும் முன்னதாகவே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் விளக்கி காட்டினார்கள். அருமையானவர்களே, பெருமானாராக விளங்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைவாக தந்தருள முடியுமானாக. நாம் மேலே கூறினோம், பெருமானாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் விட முக்கியத்துவப்படுத்தினார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனைத்து விஷயங்களுக்கும் முன்னுரிமைப்படுத்தினார்கள், முக்கியப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு சமயத்தில் கற்றுத் தருவார்கள், உங்களில் ஒருவரும் சுவனம் நுழைய மாட்டீர்கள். எப்படி தெரியுமா? தன்னுடைய அமல்களை கொண்டு மாத்திரம். இந்த இடத்தில் தான் தபிலீக் கூட்டத்தினுடைய வாசிக்குள் அக்கீதா வெளிப்படும். என்ன தெரியுமா? அவர்கள் கூறுவார்கள், சில சமயங்களில் நமக்கு நன்றாக தெரியும், மௌலித் ஓதுவது சிறப்பா, குர்ஆன் ஓதுவது சிறப்பா? இந்த ஒரு குதர்க்கமான ஒரு பித்னா இருந்த பேச்சு அவர்கள் கூறுவது நோக்கம் என்ன தெரியுமா? முழு நம்பிக்கை அவர்களுக்கு அமல்களை கொண்டு மாத்திரம்தான். தொழ வேண்டும், அமல் செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும், அமல்கள் மீது மாத்திரம் இறக்குமாறு வைப்பார்கள், நம்பிக்கை வைப்பார்கள். அப்படி யார் ஒருவர் அமல்களை கொண்டு மாத்திரம் நம்பிக்கை வைப்பாரோ, அந்த அமல்களை கொண்டு மாத்திரம் எந்த ஒரு மக்களும் சுவனம் செல்ல முடியாது என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து தருவார்கள். சஹாபாக்கள் தெரிவு பெறுவதற்காக கேட்பார்கள். ஏன் தெரியுமா? நாம் செய்யக்கூடிய அமல்களில் நிறை குறை இருக்கலாம். பெருமானாரிடமிருந்து உண்டாகக்கூடிய ஒரு அமலில் குறைவு என்பதை சிந்திக்க முடியுமா? பரிபூரணத்திற்கே சொந்தக்காரர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், வலா அன்த, நீங்களும் உங்களுடைய அமல்களை கொண்டு மாத்திரம் சுவனத்திற்குள் செல்ல முடியாதா என்று கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தருவார்கள், வலா அன, நானும் என்னுடைய அமல்களை கொண்டு மாத்திரம் சுவனத்திற்கு செல்ல முடியாது. இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு தன்னை சூழ்ந்தாலே தவிர நானும் சுவனத்திற்குள் செல்ல முடியாது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விளக்கும் முகமாக நமக்கு கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை எந்த அளவிற்கு நினைத்து வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக கற்றுத் தருவார்கள். இவைகள் அனைத்தும் முத்தஃபக்குன் அலைஹி ஹதீஸ்கள் தான். பெரும்பாலும் மதலுல்லதி யத்குரு ரப்பா, ஒரு மனிதர், சில மக்கள் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதி லா யத்குரு ரப்பா, இன்னும் சில மக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை திக்ர் செய்யாதவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் இருவருக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருவார்கள், மஸலுல் ஹய்ய் வல் மய்யித், யார் ஒருவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திக்ரோடு இருப்பாரோ அவர் ஹயாத்தோடு இருப்பதை போன்று, யார் ஒருவர் அல்லாஹ்வின் திக்ரில் இல்லையோ, மாசிவல்லாஹ் என்ற மக்லூக்கினுடைய சிந்தனையில் இருக்கின்றார்களோ
அவர்கள் மையத்தை கொண்டிருப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திக்ர் மகத்துவத்தை கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கைகளை செயல்களை சிறப்பாக கூறுகின்ற பொழுது கற்றுத் தருவார்கள். குலுகுஹு அல் குர்ஆன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் குணம் என்றால் எப்படி வெளிவரும்? செயல்பாடுகள் மூலமாகத்தானே வெளிவரும். பெருமானாரின் வாழ்க்கை முழுவதும் குர்ஆனாகவே இருந்தது என்பதாக கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆயத்திற்கும் அதன் அமலாகவே வாழ்ந்து காட்டியவர்கள் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கற்றுத் தருவான். வஸ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக. உம்முடைய ரப்பை உம்முடைய உள்ளத்தில் நீங்கள் திக்ர் செய்ய வேண்டும். நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். எப்படி தெரியுமா? தந்தர்ருஅன் வ ஹீஃபத்தன். பயந்த நிலையிலும் பணிவான நிலையிலும் நீங்கள் உங்கள் ரப்பை உங்களுடைய உள்ளத்தில், அதாவது மனதில், நஃப்ஸில் நீங்கள் திக்ர் செய்கிறீர்கள் என்று கூறிவிட்டு தொடர்ச்சியாக கற்றுத் தருவான். சத்தங்கள் இல்லாமல் காலையிலும் மாலையிலும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் வாயிலாக அனைத்து மக்களுக்கும் கட்டளையிடுகின்றார். நாம் சிந்திக்க வேண்டும். காலை மாலை இதை கடந்த ஒரு நிலை என்பதே கிடையாது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கற்றுத் தருவார்கள். யார் ஒருவர் தம்முடைய ரப்பின் திக்ரில் இருக்கின்றாரோ அவர் ஹயாத்தோடு இருப்பதை போன்று, யார் ஒருவர் ரப்பல் ஆலமீனின் திக்ர் இல்லையோ, மாசிவல்லாஹ்வின் திக்ர் இருக்கின்றதோ அவர் மையத்தை போன்றிருந்தார் கற்றுத் தருகிறார்கள். அந்த வசனத்தின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றுவார். எப்படி தெரியுமா? வலா தகுல். நீ ஆகிவிட வேண்டாம். மினல் காஃபிலின். கஃப்லத்தோடு, பொடுபோக்கோடு, மறதியாக, பராமுகமாக உலகத்தினுடைய சிந்தனையில் வாழக்கூடியவர்களோடு நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் வாயிலாக அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றார். இதனை பற்றி பூவார் நூர் வலியுல்லாஹ் அவர்கள் கற்றுத் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஆடையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வண்டு ஒன்றை வைத்திருந்தார். அந்த வண்டிற்கு ஒரு கட்டளையும் விட்டிருந்தார். என்ன தெரியுமா? பெருமானார் எப்பொழுதாவது என்னை மறந்தால் நீ அவர்களை கொட்டிவிடு என்பதாக கட்டளையிட்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தின் அடிப்படையில், அவர்களின் அதிகத்தின் அடிப்படையில் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை பூவார் நூர் வலியுல்லாஹ் தெளிவாக கற்றுத் தருவார்கள். சொன்னபடி வண்டு கொட்டவும் இல்லை. தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை கண்ட பொழுதும் மறந்ததும் இல்லை என்பதாக கற்றுத் தருவார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வழியில் வந்தவர்கள் தான் சஹாபாக்கள். இந்த வழியை கற்றுக் கொடுப்பவர்கள் தான், கற்று தேர்ந்தவர்கள் தான் வழிபார்கள், நன்மக்கள் என்பதாக நமக்கு சூஃபியாக்கள் கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, ஊட்டி ஹதரத் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவர்களின் மலரில் கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தால் தெரியும். ஒரு 10 விஷயங்களை கற்றுத் தருவார்கள். அதில் முதல் 4 விஷயம் ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும், தரீகத் என்றால் ஆரம்ப நிலை என்ன என்பதை கற்றுத் தருவார்கள். என்னவென்றால் ரோஷ் பர்தம் என்பதாக கற்றுத் தருவார்கள். தன்னுடைய மூச்சின் மீது கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய மூச்சின் மீது கவனம் செலுத்த வேண்டும். இத்தனை காலம் நம்முடைய மூச்சை என்றால் நாம் கவனித்ததுண்டா? இந்த மூச்சை இழுப்பதற்கும் மூச்சை விடுவதற்கும் அதற்குண்டான ஆற்றலை தருபவன் ரப்பல் ஆலமீன். அதே போன்று நல்ல ஒரு சுகாதாரமான காற்றை தருபவனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பதாக நினைத்து ஒவ்வொரு மூச்சையும் நீங்கள் திக்ரில் செலவழிக்க வேண்டும் என்பதாக ரோஷ் பர்தம் என்பதாக சூஃபியாக்கள் கற்றுத் தருவார்கள். ஜிஷ்டியா தரீகத்தில் எல்லாம் இதை ஒரு பாடமாகவே நடத்துவார்கள். இந்த நிலையை முறிந்து வேண்டிய ஆரம்ப மாணவர்களுக்கு ஷேக்மார்கள் கற்றுக் கொடுப்பார்கள் என்பதாக வசியத்து நாமா என்ற தலைப்பில் ஊண்டி நாயகத்தினுடைய மலரில் தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக கற்றுத் தருவார்கள் நஸர் பர் ரதம். தன்னுடைய காலை நாம் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் தன்னுடைய நடைபாதை, தன்னுடைய பாதை, இஸ்லாத்தினுடைய பாதையில் நாம் தெளிவாக சென்று கொண்டிருக்கின்றோமா, நம்முடைய பாதை வழி சருகின்றதவா என்று நம்முடைய பாதத்தையே நாம் பார்க்க வேண்டும் என்பதாகவும் கற்றுத் தருவார்கள். மூன்றாவதாக ஒன்று கற்றுத் தருவார்கள்
எந்த கூட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திக்ரை விட்டும் நீங்கள் நீங்கிவிட வேண்டாம். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் உங்களது கல்வி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது ருஜுவாய் கொண்டே இருக்கட்டும் என்பதாக கற்றுத் தருவார்கள். நான்காவதாக கற்றுத் தருவார்கள் சஃபர் வதன், தன்னுடைய சொந்த ஊரின் பக்கம் நினைவு உள்ளவர்களாக அதை நோக்கியே பயணம் செல்லுங்கள் என்பதாகவும் கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, இந்த நிலை வாழ்ந்தவர்கள் தான் சூஃபியாக்கள். இவர்கள் அனைவர்களும் எடுத்த நிலை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணப்பொழுதும் கூட அல்லாஹ்வை மறந்ததில்லை. அவர்களின் வழி வந்த சஹாபாக்கள், குத்துபுமார்கள், அவுதாதுகள், அவுலியாக்கள் எல்லா பெருமக்களும் இந்த நிலையில்தான் வாழ்ந்தார்கள். பிறரினுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் ஒரு விஷயத்தை கற்றுத் தருவார்கள். என்ன தெரியுமா? வஅலம், விளங்கிக்கொள், அன்னக யௌமல் கியாமா, மறுமை நாளில் லா யுகாலு லக், நிச்சயமாக நீ கேள்வி கேட்கப்பட மாட்டாய். லிமல்லம் தல்அன் ஃபுலானா, இந்த மனிதனை நீ திட்டினாயா, இந்த மனிதனை நீ விமர்சித்தாயா, இந்த மனிதனை குறை கூறினாயா என்று நீ ஒரு பொழுதிலும் கேள்வி கேட்கப்பட மாட்டாய். வலம் சகத்த அன்பு, இந்த நபரை குறித்தும் நீ ஏன் மௌனமாக இருந்தார் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக உங்களை கேள்வி கேட்க மாட்டான் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்று தந்துவிட்டு நிறைவாக கூறுவார்கள். வஇதா லஅன்த அஹதம் மின் கல்கில்லாஹ், விஷயம் கல்கில்லாஹ், அல்லாஹ் தஆலாவின் படைப்பு விஷயத்தில் அனைத்து பெருமக்களும் அச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ்வின் படைப்பில் ஒரு மனிதரை நீங்கள் லானத்து செய்தால், நீங்கள் விமர்சித்தால், குறை கூறினால், திட்டினால், அந்த திட்டியதற்காக வேண்டி நிச்சயம் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். அருமையானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தங்களின் வாயில் சிறு சிறு கற்களை போட்டுக்கொண்டு நடப்பவர்களாக இருந்தார்கள். கேட்கப்பட்டதற்கு கூறுவார்கள், என்னுடைய வாயிலிருந்து ஏதேனும் அனாவசியமான வார்த்தையில் வந்தால் அதற்கு நான் தான் பொறுப்பு என்பதாக மிக பேணுதலோடு வாழ்ந்தார்கள் அல்லவா? இதுதான் நன்மக்களினுடைய பாதை என்பதாக நேர்மக்கள் கற்றுத் தருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை அவர்களினுடைய உள்ளது உள்ளபடி விளங்கி பின்பற்றக்கூடிய தௌஹீதை ரப்பல் ஆலமீன் நம் யாவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அனைத்தையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வாழக்கூடிய தௌஹீதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் கருணையை கொண்டு நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நம்ம உதயநியா அதிபதி நடத்தப்படும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திரு தேவர்களான இமாமுனா ஹசன், இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களின் 1385வது வருடாந்திர நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்று வருகின்ற தொடர் சொற்பொழிவின் ஆரம்பமாக இன்று மஹலத்துல் கால்வியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் பிரியமான மொழி அவர்களால் ஹதீஸ் நூலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தின் ஆற்றலில் ஈடுபட்டு இன்றைய மத்தியில் இதிலே நிறைவு உருவாகி வருகிறார். இன்ஷா அல்லாஹ் வாழ்வோம் நாளை காலை சுபர் தொழிலுக்கு சமூகமாக அதைத் தொடர்ந்து மாலை அசல் தொழிலுக்கு இமாம் அவர்களின் புனித மொழி தெரிவிக்கும். இஷாவுடைய 7ஆம் தினமாகிய நாளை மஸ்ஜித் தீகாயில் இரட்டையூர் பள்ளியின் இமாமும் மாதி ரசூல் முஸ்லிம் மதரசாவின் பேராசிரியருமான கணியத்திற்குரிய மௌலானா மௌலவி முகமது அப்துல் ஆலி மஹீனி அன்னவர்களால் இறைவன் கூறும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ற படத்தில் மாற்றத்தை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் யாவரும் முன்கூட்டியே ஆய்வாளர்களுக்கான ஒரு அறிவிப்பு வீட்டுக்கான காணிக்கை கொடுப்பதற்கு நமது உதயநியா அலுவலகத்தை கொண்டு அதற்குண்டான ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அறிவிப்பு, நமது முன்னோர்களால் முஹர்ரம் பிறை 6 அன்று வளம் கணிக்க வேண்டிய வழக்கத்திற்காக சங்கமாகுவது பாரம்பரிய வழக்கமாக தொன்று இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் நமது உதயநியா அதிபதியின் தங்க காப்புகள் 1/2 கிராம் 1 கிராம் 2 4 கிராம்
பணி வைத்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் அகல் வைப்புகளின் காரணமான வைக்கும் பாதுகாப்பிற்கான சொல்லப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவர்களின் மௌலித் வைத்து கொடுக்கப்படுகிறது. பல நாயகங்களின் பொருத்தினால் அவரியமான வழக்கத்தையும் நோய் வாழ்வையும் தந்தவர்களுமான தேவையுள்ளவர்கள் நமது அலுவலகத்தின் பொழுது நாளை காலை 6 மணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிராமுடைய விலை 6950. அரை கிராம் தேவையுள்ள 6 கிராமுடைய விலை 1500. தேவையுள்ளவர்கள் நமது அலுவலகத்தில் கொடுக்கலாம். நாளை காலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه ورضاك يا رب العالمين. اللهم انا نسالك العفو والعافيه والآخرة إنك على كل شيء قدير. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا أن يحمد وينبغي له في كل لمحة ونفس بعدد كل معلوم له. الحمد لله الذي لا ينسى من ذكره ولا يخيب من دعا. الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين ببركة خير الأنبياء والمرسلين وأفضل خلائق كلهم أجمعين وشفيع المذنبين سيدنا محمد رسول الله صادق الوعد الأمين. صلاة الله تعالى وسلامه عليهم وآلهم وأصحابهم وأمتهم أجمعين بعدد أنفاس خلائق كلهم أجمعين في كل وقت وحين ويوم الدين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم. به كان ما كان وبه يكون ما يكون وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم له. وارفع للوالدين المصطفين المجتبين الصديقين شهيدين الشريفين الشفيعين النفيسين النصيرين الرؤوفين الرحيمين القطبين الركنين سيدنا عبد الله رضي الله تعالى عنه وسيدتنا آمنة رضي الله تعالى عنها وأعطهما من الرضوان حتى ترضيهما وجزيهما اللهم أفضل ما جازيت به أبا وأما عن ولديهما جزاء بقدر عظمة ذلك في كل وقت وحين. وارحم والدنا معهم يا أرحم الراحمين وأصلح أزواجنا وأولادنا وأحوالنا في الدنيا ويوم الدين عدد ما علمت وزينة ما علمت وملء ما علمت يا رب العالمين. اللهم صل على رسولك الكريم سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم حائل الحسنين وسين السبطين ويا آل النبي ونور
صل وسلم وبارك على سيدنا محمد الحبيب وعلى آله وصحبه وسلم صلاة ترينا بها وجهنا بالمكتوب فاقر المرتضى وجد الحسنين ومهبة الأمين وزوج خديجة رضوان الله تعالى عليهم أجمعين عدد ما في علم الله ودوام ملك الله اللهم بحرمة الحسن وأخيه وجده وأبيه وأمه وبنيه نجنا من الغم الذي نحن فيه يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام نسألك أن تبهي قلوبنا بنور معرفتك يا الله يا الله يا الله يا أرحم الراحمين اللهم أهلك الظالمين بالظالمين وأخرجنا من بينهم سالمين اللهم قل عدد الكافرين والمشركين والمنافقين في وطني ومحلتي وسائر بلاد المسلمين اللهم إنا نسألك العفو والعافية في الدنيا والآخرة ما دمنا حيا اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة ما دمنا حيا اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة ما دمنا حيا اللهم استرنا سترك الجميل اللهم استرنا سترك الجميل اللهم استرنا سترك الجميل ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولجميع المسلمين رب ارحمهما كما ربياني صغيرا هذا رحمة يا أرحم الراحمين جزا الله عنا نبينا ومولانا محمد صلى الله عليه وآله وأصحابه وسلم بما هو أهله وعدد ما في علم الله ودوام الله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 بفضل رحمتك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي